சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சாரை பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. ஆமாம் சார், நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்க சார். சார் இந்த வீடியோவில் நம்ம வந்து நெல்லிக்காய் பற்றி பேசலாம். நல்லது சார். நெல்லிக்காயிலே வந்து பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் ரெண்டு இருக்குல்லையே சார், நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறது எது சார்? நாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறது பெருநெல்லிக்காயை பற்றி தான் சார். சார் இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஆமாம் சார். நிஜமாவே நெல்லிக்காயில் நம்ம சாதாரண கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ விசேஷமான தன்மைகள் இருக்குதா? ஆமாம் சார், நிச்சயமா. அந்த மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இந்த நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து இலக்கியங்களிலும் சொல்லப்படுது, அதே நேரத்தில் மருத்துவத்திலும் சொல்லப்படுது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்காது. ஆனா இலக்கியத்திலே இடம்பெற்று மருத்துவத்திலே இடம்பெற்றுள்ள ஒரு காய் ஒன்று சொல்லுங்கன்னா அது நாம நெல்லிக்காய் தான் சார் சொல்ல முடியும். அப்படின்னா நம்ம வாழ்வியலோட தொடர்புடையது, அவ்வளவு இதோட தொடர்புடையது. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கதை படிச்சிருப்போம் பாத்தீங்களா. அதாவது வந்து அதியமா நெடுமா நஞ்சு வந்து ஔவையாருக்கு ஒரு நெல்லிக்காயை கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நெல்லிக்காய்ங்கிறது பன்னெடுங்காலமாக இது நம்ம பயன்பாட்டில் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமாக இதை நம்ம கருதலாம். அந்த சங்க இலக்கிய பாடலை சொல்லுவாங்க பாருங்க, சிறியிலை நெல்லி தீங்கினி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே. அதாவது ஔவையார் வந்து சாகாமல் நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காக அதியமா நெடுமா நஞ்சு இந்த கனியை வந்து அவருக்கு அரிதாக கிடைத்த அந்த கனியை வந்து அவருக்கு கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு பதிவு வந்து சங்க இலக்கியத்திலே இருக்குது. சரி, சங்க இலக்கியம் மட்டுமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் இல்லை, புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நெல்லிக்காயை பற்றிய பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தோற்றுவித்த ராமானுஜர் வந்து அவர் வந்து தினமும் ஒரு நெல்லிக்காயை தவறாமல் உண்டு வந்ததாக ஒரு சரித்திர குறிப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண விரதத்தை அதாவது நிறைவு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு தான் நிறைவு செய்யணுங்கிறது ஒரு குறிப்பாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக மக்களுடைய பயன்பாட்டில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்கனி முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும், பல இடங்களில் அது ஒரு ஓமையாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மக்களோட வாழ்வியலோட இணைந்திருக்கிறது என்பதனை இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறதுனாலதான் நெல்லிக்காய்க்கு இவ்வளவு சிறப்புகள் நாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சார். சரி சார், நீங்க வந்து ஏற்கனவே சங்க இலக்கியங்கள் பற்றியும் சித்த மருத்துவம் பற்றியும் பேச ஆரம்பிச்சதுனால நம்ம சித்தர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்த மருத்துவம் வந்து நெல்லிக்காய் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது சொல்லுங்க சார். சார், சித்த மருத்துவம் வந்து நெல்லிக்காயை வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு மூலிகையாக பார்க்கிறது. ஓகே, சொல்லப்போனா அகத்தியர்ல இருந்து ஆரம்பிச்சு அகத்தியர், தேரையர், திருமூலர், அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர், கொங்கணவர் என சித்தர்கள் அனைவரும் நெல்லிக்காயை பற்றி பேசியிருக்காங்க. நெல்லிக்காயை பற்றி பேசாத சித்தரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் அகத்தியர் என்ன சொல்றான்னு பாருங்க. அகத்தியர் தன்னுடைய குணவாகடம்ங்கிற ஒரு நூல்ல நெல்லிக்காயால் பித்தம் போகும், அவ்வாறு போகிறதுக்கு காரணம் அதனுடைய புளிப்பு சுவைன்னு சொல்றாரு. நெல்லிக்காயால் பித்தம் போகும், அதற்கான காரணம் அதனுடைய புளிப்பு சுவை. இதனுடைய புளிப்பு சுவைக்கு காரணம் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி. அடுத்ததாக நெல்லிக்காயால் வாத நோய்கள் நீங்கும், அதற்கான காரணமா அதில் உள்ள தோற்பு சுவை சொல்றாரு. இதுல எலாஜிடானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைட்டோகெமிக்கல் இருக்குது, அதுதான் அதோட தோற்பு சுவைக்கு காரணம். சரி, இது மட்டும் இல்லாம இதனால கபநோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு, மேக ரோகங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அகத்தியருடைய கூற்று. அகத்தியர் இவ்வாறு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தேரையர் சொல்றதை பார்க்கலாம். இல்லம் ஆமலகம் இரண்டும் ஐன்றானே இல்லம் ஆமலகமா இருக்குமே இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. விளக்கம் சார். சார், அதாவது இல்லம் அப்படின்னா தேற்றான், ஆமலகம் அப்படின்னு சொன்னா நெல்லிக்காய்க்கோட இன்னொரு வேறு பேர் வந்து ஆமலகம். ஆம்லா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆமா, அது வந்து இதுல இருந்தா வந்து தமிழ் பேர் தானே சார்? அது தமிழ் பேர் தான் சார். ஓகே, ஆமலகம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு வேறு பெயராக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லம் ஆமலகம் இரண்டும் ஐன்றானே இல்லம் ஆமலகமா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேற்றானையோ அல்லது நெல்லிக்காயோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு ஜூஸா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பொடியா எடுத்துக்கலாம், ஒரு லேகியமா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு முப்புவா எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்ம்ல நீங்க தவறாமல் தினந்தோறும் உண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய உடல், உங்களுடைய அழகு பௌர்ணமி மாதிரி இருக்குமா. உங்களுடைய அழகு வந்து பௌர்ணமி போன்ற அழகை நீங்கள் பெறுவீர்கள். இங்க அந்த ஒரே வார்த்தை இன்னொரு பொருள் தருது இல்லையா சார்? ஆமா சார். அதாவது இல்லம் அப்படிங்கிறது நம்ம உடல், ஆமலகமாய் இருக்குமே அப்படின்னா அர்த்தம்னா முழுமை சந்திரன் போன்ற அழகோடு நம்ம உடல் இருக்குமா. இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, இது உடலுக்கு அழகையும் தருகிறது, ஆயுளையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
சரி சார். ஓகேவா? இது இவர் இது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து தேரேர் சொல்லக்கூடிய கருத்து. இது மட்டும் இல்லாம பல சித்தர்களும் இதை பற்றி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி சார். நீங்க அகத்தியர் சொன்னதா சொல்லும் பொழுது வாதம், பித்தம், கபம் மூன்றையுமே சரி பண்ணுதா? ஆமா சார். இது அதோட ஸ்பெஷல் கண். இது அதோட ஸ்பெஷல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூலிகையில வாதம் சரியாகும்னு போட்டிருப்பாங்க, சில இதுல பித்தம் சரியாகும்னு போட்டிருப்பாங்க. ஆனா நெல்லிக்காயில மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பித்தத்தை சொல்லிட்டு அடுத்த லைன்ல வாதத்தை சொல்லி அதுக்கு அடுத்த லைன்ல வந்து கபத்தை சொல்லுவாங்க. அது பித்தத்தையும் சரியாக்கும், வாதத்தையும் சரியாக்கும், கபத்தையும் சரியாக்கும். இது இதோட ஸ்பெஷல் பண்பு சார். ஓகே, சமநிலைப்படுத்துது. ஆமா, அதனாலதான் எல்லா தேகிகளுக்கும் எடுக்கலாம்னு நம்ம சொல்லுவதற்கான காரணம். சரி சார். சரி, இது வந்து ஒரு காயகற்ப மூலிகை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் பேசப்படுது. நிஜமாவே இது காயகற்ப மூலிகை தானா? நிச்சயமா சார். நெல்லிக்காய் என்பது ஒரு காயகற்ப மூலிகைங்கிறது எந்த ஐயப்பாடும் இல்லை சார். நெல்லிக்காயில பல இனங்கள் சொல்லப்படுது. நம்ம இலக்கியம், நம்ம சித்த மருத்துவத்துல பல இனங்கள் சொல்லுது. பொதுவாக சாதாரணமா கிடைக்கக்கூடியது அருநெல்லி, அது நம்ம சிறிய நெல்லின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பெருநெல்லி, நமக்கு சாதாரணமா நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறது. அடுத்ததாக கருநெல்லி என்ற ஒரு இனம் சொல்லப்படுது. சரி, கருநெல்லி என்ற ஒரு இனம் பற்றி சொல்லப்படுகிறது. இது கிடைப்பது அரிது என்று சொல்றாங்க. இந்த கருநெல்லியை மிகச்சிறந்த காயகற்பமாக பயன்படுத்தலாம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். கருநெல்லி கிடைக்காத போது பெருநெல்லியை பயன்படுத்தலாம் என்ற குறிப்பும் உள்ளது. ஓகே, அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் காயகற்பம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் சார். காயகற்பம்ங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வரையறை என்னன்னா, உடலை அழியாது நீண்ட நெடுங்காலம் நோயின்றி வாழ செய்யக்கூடிய வழிமுறை. சரி, நோயின்றி உடலை நெடுங்காலம் வாழ செய்யும் வழிமுறையை நாம் காயகற்பம் என்று சொல்லுகிறோம். அதாவது நம்ம உடல்ல நோய் இல்லாம நெடுங்காலம் வாழ செய்யக்கூடிய வழிமுறை, அவ்வளவுதான். இதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம சித்தர்கள் வந்து இதனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. காயகற்ப சிகிச்சையில முதல் மருந்தாக சொல்றது கடுக்காய் சார். சரி, முதல் மருந்தாக சித்தர்கள் வந்து சொல்வது கடுக்காய். ஆனா அதே நேரத்துல சிறந்த மருந்து அப்படின்னு ஒரு மருந்து சொல்லுவாங்களா, அது வந்து நெல்லிக்காய். அந்த வகையில கடுக்காயை விட இது மேலோங்கி. ஆமா, கடுக்காயை விட இது அந்த வகையில சற்று மேலோங்கி இருக்கிறது. சரி, அதனால நெல்லிக்காய் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு காயகற்ப மூலிகை, அதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. சரி, இப்போ நெல்லிக்காய் வந்து ஒரு காயகற்ப மருந்து, அது வந்து நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக அது எப்படி நிஜமாவே வேலை செய்யுதா, எதனால் அது வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்ல சார். அது சம்பந்தமான தகவல் எதாவது இருக்குதா? நிச்சயமா நிறைய இருக்கு சார். பொதுவாகவே காயகற்ப மூலிகைகள்னு சித்தர்கள் சொல்லது எல்லாமே பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை, அதாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ரொமோட் பண்றதாக இருக்கும் சார். ஓகே, நெல்லிக்காயும் அந்த வகையானதுதான். நெல்லிக்காயில விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக முக்கியமானது. ஓகே, ஆகையினால நம்ம இதனை அந்த வகையில் எடுத்து பார்த்தா இது வந்து மிகச்சிறந்த ஒரு காயகற்ப மூலிகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வர வைக்கிறதுனால எளிதா நோய்கள் வராது. அதுல இன்னொரு ரிசர்ச் கூட நடந்திருக்கு சார். நெல்லிக்காயை வந்து ரெகுலரா சாப்பிட்றவங்களுடைய ரத்த வெள்ளை அணுக்களை எடுத்து பரிசோதித்து பார்த்ததில் அவற்றினுடைய செயல்திறன், அதனுடைய பொட்டன்ஷியம் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிற மாதிரியான நிறுவனங்கள் வந்து கிடைத்துள்ளன நமக்கு. சரி, ஆகையால் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய பண்பு அதனால இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் சார். இந்த வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான. வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, வாரியர்ஸ் ஆஃப் தி பாடி, நம்மளுடைய போர் வீரர்கள், நம்ம உடலினுடைய போர் வீரர்கள் அவர்கள் தான். சரி சார். சார், இந்த நெல்லிக்காயை பற்றி நம்ம இன்டர்நெட்டில் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயும் சரி இன்டர்நெட்டில் படித்தாலும் எக்கச்சக்கமான பலன்கள் இது இருக்கிறாங்க. அதில் வந்து எது நிஜமாவே நிகழக்கூடிய பலன்கள், எது வந்து மக்கள் வந்து நிறைய எக்ஸாகரேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஓகே சார். ஸோ நான் வந்து மக்கள் எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறதுல ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிஜமாவே அந்த மாதிரியான பலன்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் சார். நிச்சயமாக தெளிவுபடுத்தலாம் சார். சரி சார். முதல்ல வந்து நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடுவது வந்து தோலுக்கு நல்லது, அப்புறம் வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்கா சார்? உண்மையிலே சார், நெல்லிக்காய் வந்து தோலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காய். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நெல்லிக்காய் நம்ம நம்முடைய தோலில் வந்து பிராசக பித்தம் அப்படின்னு ஒரு பித்தம் இருக்குது. நம்முடைய ஷைனிங்க்கு எல்லாத்துக்கும் அதான் சார் காரணம். நம்ம அழகா பியூட்டிஃபுல்லா ஹேண்ட்ஸமா தெரியுறோம் அப்படின்னு சொல்றோம்ல, இதற்கான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது பிராசக பித்தம். இந்த பிராசக பித்தத்தை சீராக்கக்கூடிய செயலை நெல்லிக்காய் செய்கிறது. ஓகே. ஆகையினால நெல்லிக்காய் நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தோலுக்கு மிருதுத்தன்மையும் மினுமினுப்பும், அதாவது ஷைனிங்கே நமக்கு கொடுக்கும் சார்.
ஆகையினால நெல்லிக்காய் வந்து தோலுக்கு மிகச்சிறந்த மூலிகை.